இப்படி சொல்ல போறாமே, கஷ்டம்தான் ஆனாலும், தோல்விதான் ஆனாலும், எல்லாரும் கைவிட்டாங்க ஆனாலும், ஒன்றும் அகப்படல ஆனாலும், it negates my previous statement. உங்க நரேட்டிவ் இன்னைக்கு நீங்க மாத்தணும். பட் இந்த முறை ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். பீட்டர் மைண்ட்ல என்ன போகுது, எப்படி எங்க நான் என்ன கேட்கிறேன், 6 மாசம் வச்சுங்களேன், சும்மா ரஃபா நானே போட்டுக்கிறேன், 6 மாசமா மீன் பிடிக்கிறான், ஒன்னும் கிடைக்கல, ஆண்டி ஆயிட்டு இருக்கான். இப்ப இயேசு வந்து படகை கேட்கிறாரு, கொடுத்துட்டாரு. உடனே இயேசு போய் வலை போட ஆழத்துலன்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், 6 மாசம் சொல்ல நான் சேர்த்துக்கிறேன், 6 மாசமா பிடிக்கிறேன் ஆண்டவரே, ஒன்னும் கிடைக்காம பிசினஸ் எல்லாம் ஆண்டியாய் தொலைஞ்சு போய் இருக்கேன், ஆமே இப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன ஒரு, அப்போ இதுவரைக்கும் மீனவனாய் மட்டும் பேசல, அவன் 1 மீனவன், 2 அவன் ஆண்டவர் பின்னாடி ஃபுல்லா வரலனாலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாச மனுஷன் இருக்கிறான். ரட்சிக்கப்படாத போதே அவ்வளவு விசுவாசம் இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கணும். என்ன கஷ்டம் என்ன வேதனையே தெரியாதுங்க, பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, ஆனாலும் இந்த வருஷத்துல நானும் என் வீட்டாருமோ எழுந்து பிரகாசித்து புத்து குலுங்கி வெற்றியை மீண்டும் காண்போம் என்ற நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஃபெயிலியர், தோல்வி நமக்கு ஒரு மென்டல் கண்டிஷனை கொண்டு வந்து ஒரு மென்டல் பிளாக்கேஜ் ஏற்படுத்தி அடுத்த முறை அதே முயற்சியை செய்வதற்கு நம்மை தடுக்கக்கூடியதான் தோல்வி. அந்த தோல்வியை கண்டு தன்னுடைய சிந்தனை இதற்கு மேல செஞ்சா மீண்டும் தோல்விதான் வரும் என்று எல்லா நிலையிலும் சிந்தனை அவனுக்கு சொல்லும் போதும் அவனுடைய நரேட்டிவை மாத்தி, மீனவனா இருந்தாலும் தொழில் சார்ந்த தோல்வி இருந்தாலும் விசுவாசம் சார்ந்த பேதுரு சொல்லுகிறான், nevertheless at your word. ஒரு அலையே சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். இந்த பேதுரும் அந்திரேயும் யோவான் ஸ்நாபகனுடைய சீஷர்கள், ஆமென், அவர் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் யோவான் சொல்லுகிறான், நான் அல்ல அவர்தான் மேசையா அப்படின்னு அவரை விரல் காட்டிட்டாரு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, கண்ணெல்லாம் திருப்பி யாரை பார்க்க தொடங்கிட்டாங்க, இயேசு பக்கமாய் திருப்பிட்டாங்க. அப்போ யோவான் சொல்லுகிறார் தன்னுடைய சுவிசேஷத்தில், அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நான் எழுதுவேனே ஆனால் புத்தகங்கள் பத்தாது அப்படின்றார். அப்போ இந்த பேதுரும், ஆமென், எத்தனையோ நாட்களாக யோவான் ஸ்நாபகனை பார்த்ததை விட இயேசுவின் ஊழியத்தில் அசாதாரணமான அற்புதங்களை பார்த்திருக்கிறார். சரி, அது விடுங்க, அதான் வெளியே நடந்துச்சுங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து யார் வீட்டுக்கு போறாரு, பேதுரு வீட்டுக்கு போறார். பேதுரு வீட்டுல யார் தெரியுமா இருந்துச்சு, பேதுரு மனைவி இருக்காங்க, இன்னொன்னு மாமியார் இருந்தா. பேதுரு கல்யாணம் ஆச்சுங்க, வேற அவளன்னு செயின்ட் பீட்டர்னு போட்டுட்டு இருக்கீங்க, அவருக்கு ஆச்சுன்னு பைபிள் சொல்லுது. அவர் மாமியாருக்கு ஜுரம். பேதுரு இயேசு கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என் மாமியாருக்கு என்னல்ல உடம்பு சரியில்லை, ஜுரமா இருக்கு. இயேசு உடனே அந்த ஜுரத்தை கடிந்து கொண்டார். பேதுருவினுடைய மாமியார் எழுந்து உட்கார்ந்து சமைச்சு கொடுத்து இயேசு சாப்பிட்டார். இதெல்லாம் பேதுருவுக்கு நல்லா, இவர் முழு சீஷனாய் வரவில்லை என்றாலும் பேதுருவுக்கு இயேசுவை நல்லா தெரியும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? 1000 தோல்வியை சந்திக்கும் போதும் எத்தனை பேர் இன்னைக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்து போன வருஷம் கர்த்தர் செய்த சில செயல்களை இன்னைக்கு நினைச்சு பார்த்து, எல்லாமே தோல்விங்க, ஆனாலும் எங்க மாமியார இயேசு சுகமாக்கினது எனக்கு நன்றாய். எத்தனை பேருடைய வாழ்க்கையில திரும்பி பார்த்தா சில விஷயங்களில் நீங்களே முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச போது கர்த்தர் வாழ வச்சாரு, மீண்டும் தூக்கினாரு, மீண்டும் நிறுத்தினாரு, மீண்டும் அழகு பார்த்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்த பின்னாடி இன்றைக்கு சில தோல்விகளை சந்திச்சா இன்னைக்கு நரேட்டிவ மாத்தி சொல்லுங்க, ஹே தோல்விதான், களைச்சு போயிருக்கேன், ஒரு மீனும் அகப்படல, ஆனாலும் சொல்ல மாட்டீங்களா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பேதுரு நினைக்கிறான், அதை திரும்பி பார்த்துட்டு சொல்லலாம், மீனவனா சொல்றேங்க, இன்னொரு வாட்டி நான் போனா இதுதான் நடக்கும் என்று என் சிந்தனை, என் தோல்வியின் பட்ட அடி எனக்கு சொல்லுகிறது. நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு ராத்திரி போனாலும் இதுதான் என் கெதின்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா தொழில் சார்ந்து மட்டும் நான் பார்க்கல, என் படகுல நிக்கிறவர் யார் என்று நான் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிகிறது, அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர், அவர் எல் ஷடாய், he is a miracle working God. என் மாமியார ஒரு வார்த்தையால தூக்கி உட்கார வச்சவரு,
எத்தனையோ பேரை சுகமாக்கினவர், அவர் என் கூட இருப்பாரே. ஆனால் தொழில் சார்ந்து பார்த்தால் ஆமென் வாய்ப்பே இல்லை. ஆனால் என் தேவாதி தேவனை சார்ந்து பார்த்தால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. எல்லாம் தோல்விதான். ஆனாலும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இயேசு ஆழத்தில் போய் வலையை போட சொன்னார். ஆமென். எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் பீட்டர் சொல்றார், சான்ஸ் இல்லை. ஆனா என் படகில் நிற்கிற அற்புதை சார்ந்து சொல்றேன். 3 பேரை தட்டி சொல்லுங்க, மீண்டும் நாங்க எழும்புவோங்க. நல்லா சொல்லு மீண்டும் நாங்க. இல்லைங்க, இந்த ஏமாத்துற வேலையை இருக்கக்கூடாதுங்க. நல்லா சொல்லுங்க, மீண்டும் நாங்க. தூங்கிந்தா எழுப்பான அடிச்சு எழுப்பி சொல்லி he changed his narrative. ஏங்க இப்போதானே சொன்னேன், ராத்திரி எல்லாம் பிடிச்சங்க. 1 மாசம் அல்ல, பல மாசமா பிடிக்கிறேங்க. என் பிஸ்னஸ் சுத்தமா காலி ஆயிடுச்சுங்க. எல்லாமே கம்பெனி திவால் ஆயிட்டு இருக்குங்க. ஆனாலும் நீர் எனக்கு சொல்லுகிற இந்த சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் கடவுள் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னு சொல்றவங்க யாரா இருந்தா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி சொல்றேங்க, உங்க சூழ்நிலை எவ்வளவு கடினமா இருக்கட்டும், காலங்கள் கடந்து போகட்டும், தோல்வியின் மேல தோல்வி உளரட்டும், எத்தனை பேர் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரே, ஆனால் அந்த வார்த்தை பிடித்து கொண்டவர் வாழ்க்கையில பேதுரு திரும்பி பார்க்கிறான். வாவ், தோல்வியா நிஜமா தான் தெரியுது, பிராக்டிக்கலி பார்த்தா சான்ஸே இல்லை. ஆனா என் படகுல நிக்கிறவர் எனக்கு நல்லா தெரியுதே, அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. என் மாமியார் சும்மா எழுந்துருனார், அவ்வளவுதான், ஜுரம் கோவிடுக்கு விட பறந்து போயிடுச்சு. இவர் நின்றார்னா இதெல்லாம் நடக்கும் போல தெரியுதே, எனக்கு அவரை நல்லா தெரியுமே. இன்னும் நான் அவரை முழுமையா பின்பற்றலனா கூட எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கே. மீனவன் என்று பார்க்கும்போது தோல்வியை பேசுகிறேன், ஆனா விசுவாசம் என்று பார்க்கும்போது கர்த்தரனை மீண்டும் உயர்த்துவார் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இதுவரையும் சொல்லாதவர் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சிலர் இங்க கூட உட்கார்ந்து இருந்து நான் சொல்லும் போது அந்த ஆமீன் சொல்லாமல் இருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நீங்க சொல்றீங்க பாஸ்டர், ஆனா எனக்கு அவர் எதுவுமே செய்யல. பரவாயில்ல, உனக்கு செய்யல, மாமியாருக்கு செஞ்சால, உன் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருக்கு செஞ்சால, உன்னால அல்லேலூயா சொல்ல முடியல, ஆனா பக்கத்துல ஒன்னு ஜோரா அல்லேலூயா சொல்லிட்டு பாரு, அத கொஞ்சம் தட்டிக்கல், என்ன அப்படி கத்துற அப்படின்னு அது சொல்லும். சாவ கிடந்து என்ன வாழ வச்சாரு, அந்த சாட்சி உன்னை தட்டி எழுப்பட்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. Peter said, I have a testimony. I look back how he healed my mother-in-law. So I am changing my narrative today and changing my speech today. பவுல் சொன்னாரு, அந்த நாள் பரியந்தம் நான் எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்காங்க? என்னை கைவிட மாட்டார் நம்பிக்கை இருக்கா? தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார். இனி இல்லைன்னு என் சரித்திரத்தை எழுதி முடிச்சாங்க, ஆனா கர்த்தர் என்னை வாழ வச்சாருங்க. துப்பி தூக்கி தூர போட்டாங்க, கர்த்தரனை அழகு பார்த்தாரே. இம்மட்டும் உதவின எபினேசர் இந்த முறையின் படகில் ஏறி வரும்போது இதுவரையும் பிடித்திராத அளவிற்கு மீன்களை பிடிப்பேன் என்ற விசுவாசம் உள்ள யாரேனும் இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya.